தமிழ்நாட்டினுடைய கடன் 10 லட்சம் கோடி. எங்க இந்த வெள்ளை அறிக்கைன்னு ஒன்று கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, தாவேக அரசாங்கம் வெள்ளை அறிக்கையை வெளியில் விட்டுட்டாங்க. என்னென்ன கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ரூபா எக்ஸ்ட்ரா, நிதி பற்றாக்குறையாக இருக்கட்டும், 23% நம்ம சம்பாதிக்கிறத கடனுக்காக மட்டுமே செலவழிக்கிறோம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக நம்முடைய வருவாய் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே திமுக சொன்ன ஒரே ஒரு காரணம் எது தெரியுமா? அதாவது முன்னாள் நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சரியாக நிதியை பகிர்வு செய்வது கிடையாது, அதனால தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ட்டேஜ் வந்துருச்சு, அப்படி இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இல்லை சார், எங்களுக்கு தெரியலை. வெறும் 5 வருஷத்தில் உங்களால் 5 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி கடன் வாங்க முடியுது. 60 வருஷமாக வாங்காத கடனை 5 வருஷத்தில் வாங்கி முடிச்சிடுறீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் இனிஷியேட் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்கம் தமிழ்நாட்டுக்கு வர்ற மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. காரணம் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுப்பா அப்படின்னு சொல்லி, இதோ எங்கள் பாஸை கேளுங்கன்னு சொல்லி தனுஷ் சொல்லுவார் பாருங்க, அந்த மாதிரி ஒரு காமெடியை போட்டு வச்சுருக்கீங்க. அதெல்லாம் விட்டுடலாம். இன்னைக்கு கவர்னருடைய உரை 18ஆம் தேதி கண்டிப்பாக தெரியும், சட்டமன்றம் தொடங்குகிறது. கவர்னர் உரையுடன் தொடங்கும் அப்படிங்கிறது தான். ஏய் சிஎம் அவர்களே வாயை திறங்கப்பா அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு புரியலை, இன்றைக்கி கவர்னர் உரையா? இன்றைக்கி யாருமே வாய் திறக்க முடியாது. அப்புறம் இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த பேட்செல்லாம் தூக்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. அப்படின்னா கவர்னர் என்ன உரை கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி சில இம்பார்ட்டண்ட்டான ஒரு நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு நபர் மீது கிட்டத்தட்ட 1,28,000 ரூபாய் கடன் இருக்குது. தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் நம்ம எல்லாருக்குமே தலைக்கு 1 லட்சத்துக்கும் அதிகமான தொகை அப்படிங்கிறத நம்ம கடனாக செலுத்த வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில தான் இப்போ தமிழ்நாட்டினுடைய நிதி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த நிதி ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்கம் சோர்சஸ் அது ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்களா, எக்ஸ்ட்ரா இன்கம் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. 100 ரூபா நம்ம சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 ரூபா சம்பாதிக்கிறதுல 23%, அதாவது 23 ரூபாயை நம்ம என்ன செஞ்சிடறோன்னா, முந்தைய கடன், அந்த கடனுக்கான வட்டி, இதை செலுத்துறதுக்காக மட்டுமே அந்த 23 ரூபாயை நம்ம செலவழிக்கிறோம். அப்போ ஓவராலாக மக்களுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறதுக்கு நம்ம செலவழிக்கிறது தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 13 ரூபா 100 ரூபாயில். அப்போ மீதம் இருக்கிறதெல்லாம் நம்ம அரசாங்கத்தினுடைய செலவுகள் இருக்குல்ல, நம்ம அரசாங்க ஊழியர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பென்ஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கான அந்த செலவுகள், இதெல்லாம் சேர்ந்து அப்படி போயிடுது. அப்போ வெறும் 13% வச்சு நம்ம மக்களுக்கான அடுத்த 5 வருஷத்துக்கான திட்டம், 10 வருஷத்துக்கான திட்டம், அடுத்த தலைமுறைக்கான திட்டம் அப்படிங்கிறது எதுவுமே செய்யப்படாமல் கடன் மேலே கடன் வாங்கி நான் தான் ஆட்சியை நடத்தியிருக்கேன், நம்பர் 1 மாநிலம் அப்படிலாம் சொல்லி சும்மா பகட்டு வேலையை செஞ்சுருக்கீங்களே சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வியை நேற்றுலேருந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நிதி நிலைமையினுடைய வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படி ரிலீஸ் ஆன ஒரு சில மணி நேரத்திலேயே இதை எப்படியாவது டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்ச அரசியல் கட்சிகள் அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஏய் நாளைக்கு சட்டமன்றம் என்ன ஆக போகுது பாருங்க, எப்படி ஆக போகுது பாருங்க அப்படின்னு சொல்லி சவுடால் விட்டுட்டு இருந்தாங்க. வெள்ளை அறிக்கை மீதான திமுக உருட்டுகளும் அவை எழுப்பும் கேள்விகளும் அப்படிங்கிறது இன்னைக்கு பலராலும் பேசப்பட்டு வருகிறது. திமுகவினுடைய உருட்டு 1, ஆட்சியில் அரசுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வருவாய் 11,000 கோடி வரவில்லை. அதுக்கு திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 11,000 கோடி எங்களுக்கு வரல, அதுதான் பெரிய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலத்தின் சொந்த வருவாய் எஸ்ஓடிஆர் இருக்குது பார்த்தீங்களா, 25-26 காலகட்டத்தில் ஏன் 14,355 கோடி ரூபாய் சரிந்தது? வரி ஏய்ப்பு, அதனை அனுமதித்தது, கண்டுகொள்ளாமல் விட்டது, லஞ்சம், ஊழல், கருப்பு பணம் காரணமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். ஒரு பேச்சுக்கு அப்படியே ஒன்றிய அரசை மட்டுமே காரணம் வைத்து கொண்டாலும் 11,000 கோடி என்பது நீங்கள் வாங்கிய கடனில் ஒரு சிறிய பங்கு மட்டும்தான். 5 வருஷமாக கொடுக்கவில்லை என்றே வைத்துக்கொண்டாலும், அன்றைய ஏற்ற இறக்கங்களை கணக்கில் கொண்டாலும் அது 50,000 70,000 கோடி, புதிதாக வாங்கிய 5 லட்சம் கோடியில் இது சிறு பகுதிதான். ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மாற்றங்களை கொண்டு வரும்போது பொருள் விற்பனையில் மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டது, அதனால் எங்களால் அந்த கூடுதல் வருமானத்தை பெருக்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஜிஎஸ்டி கவுன்சில் சந்திப்புக்கு சென்று ஜிஎஸ்டி ரேட் மாற்றத்திற்கு ஆதரவளித்த உத்தம புத்திரன் யார்? பல நேரங்களில் மௌன விரதம் இருந்தது ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. ரேட் குறைந்தாலும் ஒன்றிய அரசு கொடுத்த 80,000 கோடிக்கு மேலான நிதியை பெற்றது உண்மையா இல்லையா?
ஜிஎஸ்டி ரேட் குறைஞ்சிருந்தாலும் 80,000 கோடிக்கு மேலே நீங்கள் நிதியை பெற்றது உண்மையா இல்லையா? அந்த பணம் எங்கே போனது? ஆனால் கடந்த ஆட்சியில் தமிழ்நாட்டின் உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்த ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ இலக்கை அடையாத காரணம் என்ன? 25-26 காலகட்டத்தில் ஏன் எஸ்ஓடிஆர் 14,355 கோடி குறைந்தது? எனவே என் இறுதி கருத்து அப்படின்னு சொல்லி ஊழல், மோசமான நிதி மேலாண்மை, வருவாய் பற்றாக்குறை, ரெவென்யூ டெபிசிட் அப்படிங்கிறது ரொம்ப இருந்துச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தொழில், வேலைவாய்ப்பு செலவழிக்காமல் வேறு இடங்களில் செலவு செய்தது. இதுதான் ரொம்ப உண்மை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்கம் செலவு செய்யல, தொழில் பக்கம் செலவு செய்யல, வேலை வாய்ப்புக்கு செலவு செய்யல. இது எதுவுமே செலவு செய்யாம எந்த இடத்துல வருமானமே வராது அப்படின்னு சொல்ற இடத்துல செலவு செஞ்சிருக்கீங்களே, இது நியாயமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் நீ பேசக்கூடாது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் கவர்னர் அவர் மட்டும்தான் பேசினாரு. ஏன் முதலமைச்சர் பேச மாட்டாரா? ரீலில் மட்டும்தான் பேசுவீங்களா? ரியலில் பேச மாட்டீங்களா? பேசுங்க முதலமைச்சரே. சார் இன்னைக்கு கவர்னர் உரை, அவர் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன பேசினாங்க? இது வெறும் காப்பி பேஸ்ட் அரசாங்கம் மட்டும்தான். நாங்கள் என்ன செஞ்சோமோ எங்களுடைய அந்த திமுகவினுடைய திராவிட மாடலினுடைய நீட்சியை மட்டும்தான் யார் செஞ்சிட்டு இருக்காங்க? தாவேகா செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே செய்ய தெரியல, 38 தினங்கள் ஆகிவிட்டது, அவங்களுக்கு ஏதாவது சாதனைகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். யாரு? முன்னாள் துணை முதலமைச்சர், இந்நாள் எம்எல்ஏ அவர்கள் கேட்கிறார்கள். ஃபர்ஸ்ட் ஆளுநர் அப்படிங்கிறவர் பேசுறாருன்னா, ஏய் என்னையா தேசிய கீதத்தை ஃபர்ஸ்ட் பாட விட்டுட்டீங்களே, தமிழ் தாய் வாழ்த்து 2வது இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு யாராவது வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உருட்டுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து 1வதாகவும் தேசிய கீதம் 2வதாக தான் பாடப்பட்டுச்சு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே. 4 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையான ஆளுநர் உரை அப்படிங்கிறது வாசிச்சாங்க. 3-4 வருஷத்துக்கு பிறகுங்க ஆளுநருடைய உரை முழுவதுமாக வாசிக்கப்பட்டுச்சு. இல்லாட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதோ எழுதி கொடுக்குறாங்க, இது பித்தலாட்டமாக இருக்குது, நிறைய பொய் சொல்ல வேண்டியது இருக்குது, அவங்க ஊனி அவங்களுடைய தலைவர்களை கொண்டாட சொல்கிறாங்க, என்னால் முடியாதுன்னு சொல்லி ஆளுநர் ரவி அவர்கள் அதை அப்படியே கீழே போட்டுட்டு போயிட்டே இருப்பார். மனுஷன் இவரை அரசாங்கமாகவும் மதிக்காது, அரசாங்கம் இவர் ஆளுநராகவும் மதிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போது எங்களுடைய மொழிக் கொள்கை அப்படிங்கிறது இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறது ஆளுநர் சொல்கிறார். எங்களுக்கு நிதி ஆதாரம் அப்படிங்கிறத சரியாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தரவில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் எழுதி கொடுத்தது ஆளுநர் அவர்கள் வாசிக்கிறார்கள். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஆளுநர் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய இப்போதைய ஆளுநர் அவர்கள் வாசித்தார். ஒன்றிய அரசு பெரியார் என உரையில் உள்ள மொத்தத்தையும் ஆளுநர் வாசித்தார். அது பெரிய விஷயம். பொதுவாக அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, ஒன்றிய அரசுன்னு சொல்ல மாட்டாங்க, மத்திய அரசாங்கம் தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றிய அரசு இந்த பெரியார் அப்படிங்கிற உரையில் இருக்கிறது வாசித்தாங்க. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு அரசின் முடிவு அப்படிங்கிறத வாசித்தார். மும்மொழி கொள்கை அறிமுகப்படுத்தினால் மட்டுமே வரியை விடுவிப்போம் எனும் மத்திய அரசின் பிடிவாதம் ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு சொல்லி வாசித்தார். ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு விடுவிக்க வேண்டிய வரியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வாசித்தார். கல்வியை மத்திய பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத வாசித்தார். முல்லை பெரியார் அணைக்கு பதிலாக புதிய அணை கட்டும் கேரள அரசின் திட்டம் முறியடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வாசித்தார். இந்த அரசு ஆட்சியில் இருக்கும் வரை விவசாயிகள் நீர்நிலைகள் படிந்துள்ள வண்டல் மண் எடுக்க இலவச அனுமதி அப்படிங்கிறதையும் அவர் வாசித்தார். கனிம வள கொள்ளை தடுத்தது காப்பி பேஸ்ட் அரசாங்கமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறார். தனியார் பள்ளிகளுக்கு என்ஓசி வழங்குவதற்கு ஒவ்வொரு பள்ளிகளிடமிருந்து 4 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாய் வரை போன ஆட்சியில் வசூல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதை தனியார் பள்ளி நிறுவனர்கள் எல்லாருமே எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா சார், உங்கள் சந்தோஷத்தை அப்படி நீங்கள் காண்பிக்காங்க, தனியார் பள்ளியில் ஃபீஸை கம்மி பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் 25 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியிருந்துச்சு, ஃபீஸை ஏகப்பட்ட இடத்துல உயர்த்தினீங்க. இப்போ தான் புது அரசாங்கம் வந்துருச்சு, என்ஓசி உங்களுக்கு தந்துடுறாங்க, எந்த லஞ்சமும் வாங்காமல் தந்துடுறாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபீஸை கம்மி பண்ணிட்டாலே போதும் அப்படிங்கிறது தாழ்மையான நபர்களுடைய வேண்டுகோள். அப்போ என்ஓசி கொடுக்க லஞ்சம் பெறாமல் அளித்தது காப்பி பேஸ்டா? நீங்கள் பஸ் வசதி செய்து தராத ஆதிதிராவிட மக்களுக்கு பஸ் வசதி செய்து கொடுத்தது காப்பி பேஸ்டா? இதுக்கும் கொஞ்சம் பேர் நம்ம வீடியோ போட்டுட்டு இல்லை தாவேக்காக முட்டு கொடுக்கிறார்கள் சில நபர்கள். 56 வருடங்கள் இல்லாமல் இருந்ததை எப்படி இவர்கள் தாவேக்கா வந்தோடனே செஞ்சிட்டாங்களா, ரோடு போட்டாங்களா? அதெல்லாம் திமுக காலத்திலேயே ரோடு போட்டோம். என்னையா பேசுகிறீங்க? அவங்க பல வருஷம் 56 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. பஸ் வரலங்கிறதா அவங்களுடைய பிரச்சனையை. இல்லை, நாங்கள் கரெக்டாக 2026 இந்த பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அந்த ரோடு வேலையை முடிச்சோங்க. நீங்கள் வந்தோடனே பஸ்ஸை விட்டுட்டீங்க. இப்போ பாருங்கள், கிரெடிட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ஐயா, அவங்க நேற்று நடந்த பிரச்சனையை சொல்லலை ஐயா, 56 வருஷமாக இருந்த பிரச்சனையை சொல்கிறாங்க ஐயா. அதுக்கு ஏதோ நேற்று தான் நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிச்ச மாதிரியும் அந்த சொல்யூஷனை தாவேக்கு ஆட்டையை போட்ட மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் சரியில்லை ஐயா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கோவில் பள்ளிகள் அருகில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடியது காப்பி பேஸ்டா? 717 மதுக்கடைகள் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ரீல்ஸ் மக்கள் குறைகளை சொன்னால் ரியலாக செயல்படுத்துவது காப்பி பேஸ்டா? சுத்தம் சுகாதாரமாக அம்மா உணவகங்கள் புதுப்பிக்கப்பட்டது காப்பி பேஸ்டா?
நிலங்களுக்கு 25 ரூபா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபா பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கியிருக்கீங்களேயா, இது அடக்கம். அதென்ன நல்லா இருக்குமா? அதை நிப்பாட்டினது காப்பி பேஸ்டா? மோனோபோலி திரைப்பட திரையிடல்கள் தடுத்து நிறுத்தியது காப்பி பேஸ்டா? கோவில்களில் 4000 ரூபாய் திருட்டு தரிசனத்தை தடுத்தது காப்பி பேஸ்டா? அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. தேவையா இந்த அவமானம்? இந்த அவமானம் தேவையாயா? அதை விட ராம்சார் நிலம் அப்படின்னு தெரிந்த பிறகும் அந்த நிலத்துக்கு நீங்கள் 2000 கோடி ரூபாயில் 1250 வீடுகள் கட்டப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுத்துருந்தீங்க பாருங்கள் கடந்த முறையில் அரசாங்கம், தமிழ்நாட்டு அரசாங்கம். அதை இந்த ஆட்சி ரத்து பண்ணியிருக்கு. பெருசாக செஞ்சிட்ருக்காங்க, இன்னும் பெருசாக செய்வாங்க. அப்படி செய்யலைன்னா நாங்கள் செய்ய வைப்போம். அவங்களுடைய நிறை குறைகளை நாங்கள் சொல்லுவோம், அவங்களுடைய குறைகளை அவங்க நிவர்த்தி பண்ணணும், நிறைகளை பேசுவோம், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.